வணக்கம். தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஸ்டெலா ரூபர்ட். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் பல்கலைக்கழகம் முன்பாக திரண்ட மாணவர்கள் விரிவுரைகளை புறக்கணித்து ஆரம்பமான போராட்டம். நாளை முதல் எரிபொருள் QR பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி, அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உறுதி. தியாகதீபம் அன்னி பூபதியின் 38வது நினைவேந்தல் மாதம் ஆரம்பம். மகிந்தவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு, வெளிச்சத்துக்கு வந்த 60 மில்லியன் மோசடி. எரிபொருள் QR குறியீட்டை பெற முடியாதவர்களுக்கு புதிய தீர்வு. QR இன்றி விவசாயிகளுக்கு இன்று முதல் எரிபொருள். ஜனாதிபதி அமெரிக்க விசேட பிரதிநிதிக்கிடையில் சந்திப்பு. ஹோர்முஸ் நீரிணையில் தடைகளையும் மீறி ஈரான் நடத்தும் எண்ணெய் ஏற்றுமதி. ஈரானுக்கு கூடுதல் அமெரிக்க படைகளை அனுப்ப டிரம்ப் நிர்வாகம் திட்டம். தொடர்பான விரிவான செய்திகள். விசாரணை என்னும் பெயரில் மாணவர்கள் மீதான தொடர்ச்சியான அச்சுறுத்தலுக்கு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்கள் ஜனநாயக உரிமை கோரி விரிவுரைகளை புறக்கணித்து இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த போராட்டமானது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக ஆரம்பமாகியது. கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதி கருப்பு கொடி ஏற்றிய விவகாரம் தொடர்பாக யாழ் பல்கலைக்கழக 3 மாணவர்கள் குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டனர். அதனை கண்டித்து மாணவர்கள் விரிவுரைகளை புறக்கணித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனுரவின் ஆட்சியிலும் இடம்பெறும் அடக்குமுறைகளை நிறுத்துமாறும், இனிமேல் பல்கலைக்கழக வளாகத்தில் இடம்பெறும் ஜனநாயக ரீதியான செயற்பாடுகளுக்கு அச்சுறுத்தல் வழங்கக்கூடாது என்றும், விசாரணைகளை பல்கலைக்கழக நிர்வாகத்தோடு நிறைவு செய்யுமாறும் கோரி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. விசாரணைகளுக்காக மாணவர்கள் சென்றுள்ள நிலையில் அவர்கள் திரும்பி வரும் வரை தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். இதனால் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் வாயிலும் மாணவர்களால் மூடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் QR குறியீட்டு முறைமை தொடர்பில் பொதுமக்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களுக்கு இன்றைய தினத்திற்குள் தீர்வு வழங்கப்படும் எனவும், நாளை காலைக்குள் இப்பிரச்சினை முழுமையாக சீரடையும் எனவும் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட வினா ஒன்றிற்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். தமிழ் இனத்திற்காக உயிர் நீத்த தியாகதீபம் அன்னை பூபதியின் 38வது ஆண்டு நினைவேந்தல் மாதம் இன்று மட்டக்களப்பில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் நாவலடியில் உள்ள அன்னாரது நினைவு தூவியில் மலர் மாலை அணிவித்து சுடர் ஏற்றி மௌன அஞ்சலி செலுத்தி அன்னை பூபதி மாதத்தை ஆரம்பித்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அன்னை பூபதியின் மகள் மற்றும் உறவினர்கள் நினைவு தூவியில் சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நினைவேந்தல் நிகழ்வில் செங்கலடி பிரதேச சபை உறுப்பினர் அழகையா தேவகுமார், வவுனதீவு பிரதேச சபை உறுப்பினர் செல்வகுமார் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு ஸ்ரீ மாமாங்கீஸ்வரர் ஆலய முன்றலில் கடந்த 1988ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்த அன்னை பூபதி தொடர்ந்து 32 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து ஏப்ரல் 19ஆம் தேதி இவ்வுலகை விட்டு பிரிந்து சென்றமை குறிப்பிடத்தக்கது. சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் விமான பரிவர்த்தனை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு 3 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் மொத்தமாக 60 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் இன்று வியாழக்கிழமை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் சந்தேக நபராக உள்ள கபில சந்திரசேன அளித்த வாக்குமூலத்தின் மூலம் குறித்த தகவல் வெளிப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் போது சந்திரசேனாவை எதிர்வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் எரிபொருள் விநியோகத்திற்காக தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள QR குறியீட்டை பெற்றுக் கொள்வதில் சிக்கல் உள்ளவர்களுக்காக மற்றொரு தேர்வு வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வேறு தொலைபேசி இலக்கங்களின் கீழ் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான எரிபொருள் QR குறியீடுகளை மேல பெற்றுக் கொள்வதற்காக இன்று முதல் புதிய நடைமுறையொன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2026 மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் QR குறியீட்டை மீளப் பெறும்போது
குறித்த பதிவை மேற்கொண்ட தொலைபேசி இலக்கம் பயன்பாட்டில் இல்லாமை அல்லது வேறு ஒருவரிடம் இருப்பதனால் பொதுமக்கள் எதிர்கொண்ட அசௌகரியங்களை தவிர்க்கும் வகையில் இந்த புதிய அம்சம் அமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. உங்கள் வாகனத்தின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக வாகன இலக்கம் மற்றும் ஜேசி இலக்கத்தை சரியாக உள்ளிடுவதன் மூலம் மாத்திரமே இந்த புதிய வசதியை பயன்படுத்த முடியும். வாகனம் ஏற்கனவே வேறொரு இலக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் உங்களிடமுள்ள சரியான தகவல்களை உள்ளிட்டு தற்போதுள்ள பதிவை ரத்து செய்து உங்களது புதிய தொலைபேசி இலக்கத்தின் கீழ் பதிவு செய்து கொள்ள முடியும். நீங்கள் ஓவர்ரைட் எனும் தெரிவை தேர்ந்தெடுக்கும் போது அந்த வாகனத்துடன் தொடர்புடைய பழைய கணக்கு தரவுத்தளத்திலிருந்து நீக்கப்பட்ட உங்கள் தகவல்களுடனான புதிய கணக்கு உடனடியாக செயற்படுத்தப்படும். தமக்கு சட்டப்பூர்வமான உரிமை இல்லாத வேறொருவருக்கு சொந்தமான வாகனத்தின் QR தரவுகளை நீக்குவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. கமநல சேவைகள் திணைக்களத்தால் எரிசக்தி அமைச்சுக்கு வழங்கப்பட்ட பெயர் பட்டியலுக்கமைய விவசாயிகளுக்கு இன்று முதல் எரிபொருள் விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் ஆணையாளர் சுமித் சந்தன தெரிவித்துள்ளார். இதன்படி எரிசக்தி அமைச்சுக்கு கிடைக்கப்பெற்றுள்ள அனைத்து பட்டியல்களும் தற்போது எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நெரிசல் காணப்படுவதால் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு நிலைய உரிமையாளர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சுமித் சந்தன தெரிவித்தார். தற்போது பெரும்போக அறுவடையை ஆரம்பித்துள்ள விவசாயிகளும் சிறுபோகத்தை ஆரம்பிக்கவுள்ள விவசாயிகளும் எவ்வித நெருக்கடியுமின்றி எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அறுவடை அல்லது நில தயாரிப்பு பணிகளுக்காக எரிபொருள் தேவைப்படும் விவசாயிகளின் விவரங்களை கமநல சேவை நிலையங்கள் ஊடாக பட்டியலிடுகின்றோம். விவசாயிகளின் அனைத்து தகவல்களும் எம்மிடம் இருப்பதால் இந்த பட்டியலை தயாரிப்பது கடினமான காரியமல்ல. ஏற்கனவே அறுவடை செய்தவர்களை தவிர்த்து ஏனையோரின் விவரங்களை எடுத்து எரிசக்தி அமைச்சுக்கு அனுப்புகின்றோம். அவர்கள் அதனை அந்தந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அனுப்புவார்கள். பட்டியலை தயாரிக்கும் போதே விவசாயிகளுக்கு இலகுவான எரிபொருள் நிரப்பு நிலையம் எது என்ற விவரத்தையும் பெற்றுக் கொள்கின்றோம். விவசாய திணைக்களத்தின் தகவல்களுக்கமைய நாம் ஒரு குறிப்பிட்ட அளவை தீர்மானித்துள்ளோம். அதன் அடிப்படையில் அறுவடை பணிகளுக்காக ஒரு ஏக்கருக்கு 15 லிட்டரும், நிலத்தை பதப்படுத்தும் பணிகளுக்காக ஒரு ஏக்கருக்கு 30 லிட்டர் எரிபொருளும் QR முறையின்றி வழங்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மார்ச் மாதம் போர் தொடங்கியதிலிருந்து ஹோர்முஸ் நீரிணை தற்காலிகமாக மூடப்பட்ட போதிலும் சுமார் 90 கப்பல்கள் பாதுகாப்பாக இந்த பாதையை கடந்துள்ளதாக கடல்சார் தரவுகள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணையை கடந்த கப்பல்களில் பெரும்பாலானவை மேற்கத்திய நாடுகளின் தடைகளை ஏமாற்றுவதற்காக தங்களது இருப்பிடத்தை காட்டாத மர்ம கப்பல்கள் என்பது தெரியவந்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை வந்துள்ள தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான அமெரிக்க விசேட பிரதிநிதியும் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதுவருமான செர்ஜிகோர் மற்றும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இச்சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் மத்திய கிழக்கின் போர்ச்சூழல் குறித்த இலங்கையின் நிலைப்பாடு மற்றும் போர்ச்சூழல் காரணமாக இலங்கை எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது தூதுக்குழுவினருக்கு விளக்கம் அளித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் நோக்கில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஆயிரக்கணக்கான கூடுதல் வீரர்களை அனுப்ப அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தலைமையிலான நிர்வாகம் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் போர் 3வது வாரத்தை எட்டியுள்ள நிலையில் போர் உத்திகளை விரிவாக்கம் செய்யவும் டிரம்பிற்கு கூடுதல் ராணுவ தேர்வுகளை வழங்கவும் இந்த நடவடிக்கை உதவும் என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. எண்ணெய் டாங்கர்கள் பாதுகாப்பாக செல்வதை உறுதி செய்ய வான் மற்றும் கடற்படைகளை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது மத்திய கிழக்கில் சுமார் 50,000 அமெரிக்க வீரர்கள் உள்ளனர். அடுத்த வாரம் 2,000 கடற்படை வீரர்கள் அங்கு செல்ல உள்ளனர். அதே சமயம் ஹார்முஸ் நீரிணையை பாதுகாக்கும் பொறுப்பை மற்ற நாடுகளே ஏற்க வேண்டும் எனவும் அல்லது ஈரானை முழுமையாக முடித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறலாம் எனவும் டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதோடு இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் எமது யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள்.